தாத்தா சோகமா இருக்கீங்க? வாங்குற சம்பளம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போயிடுது. என் காலம் தான் இப்படி. உன் காலம் என்ன ஆகுமோ தெரியலையே. நீங்க விவசாய சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, மத்ததான் அவங்க பாத்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா தாக்கல் செய்திருந்தாங்க. இதில் 2/3 பங்கு பெரும்பான்மை இல்லாததுனால இந்த மசோதா தோல்வியடைந்திருக்கு. திமுகவின் தலைவரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த மசோதா தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து மக்களுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தின் போது இனிப்புகளை வழங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பாக ட்விட்டரில் தமிழ்நாடு போராடியது வென்றது அப்படின்னு ஒரு வாசகத்தை பெருமிதத்தோட போட்டிருந்தார். பாஜகவினர்லாம் இந்த மசோதா தோல்வி அடைந்ததற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளிருக்கான இடஒதுக்கீடை திமுக திட்டமிட்டே தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் எம்பிக்களும் சரி, தென் மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களும் இல்லை, இது தென் மாநிலங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு மசோதா, இதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய பார்க்குது பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற பெயர்ல அப்படின்னு சொல்றாங்க. நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான விவாதங்கள் நடந்தது, இந்த மசோதா ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்றதையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை இப்போ கொண்டு வரல, 2023ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதிர்கட்சியினர்லாம் என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, 2024 நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலையே இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை, புதியதாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் நம்ம மகளிருக்கான இடஒதுக்கீடை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரை செய்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் எதிர்கட்சியினர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 131வது பிரிவை திருத்தம் செய்து தொகுதி மறுவரை மசோதா மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா அப்படின்னு 3 மசோதாக்களை தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மசோதாவை தாக்கல் செய்த பிறகு எதிர்கட்சியினருடைய அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தென் மாநிலங்கள், பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்த மசோதா பெரும் ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இல்லை, அந்த மாதிரியான எந்த ஆபத்தும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மசோதாவில் எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 எம்பிக்கள் இருக்காங்க, அதாவது 39 தொகுதிகள் இருக்கு. அதுவே இந்த தொகுதி மறுவரை செய்து மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னா 39 இருக்கிறது 49 மாறக்கூடும் அப்படின்னு உறுதியளித்திருந்தாரு. இதனால எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னும் தன்னுடைய உரையில அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாரு. சரி, இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையை ஏன் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்படி இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுத்தே ஆகணும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கணக்கின்படி தொகுதி மறுவரையை நம்ம செய்யணும். இதுதான் சட்டம். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது 1976 இதை 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. அடுத்து 2000 பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவரும் ஒரு 25 ஆண்டுகள் ஒதுக்கி வச்சிருந்தாரு. இப்ப மொத்தமாக 50 ஆண்டுகள் வந்துடுச்சு. இப்ப இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல முரணான கருத்து என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக தொகுதி மறுவரை செய்தா எங்களுக்கான நியாயமான விகிதாச்சாரம் இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா அதை பண்ணாம ஒன்றிய அரசு 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் நாங்க தொகுதி மறுவரை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உள்நோக்கம் என்ன அப்படின்னா, வட மாநிலங்கள்ல எல்லாம், குறிப்பா உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகை அதிக அளவுல இருக்கு. தமிழ்நாடு ஒப்பிடும் போது இதை நம்ம இந்த மசோதாவை வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா வட மாநிலங்கள்ல விகிதாச்சாரம் அதிகரிக்கும், தொகுதிகள் அதிகரிக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகரிப்பாங்க. நாடாளுமன்றத்தில் அதிக அளவு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க.
ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர் ஒளி வேண்டாம், அதாவது வாக்கெடுப்பு வேண்டாம், அவங்கள வச்சியே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ற பேர்ல இந்த தொகுதி மறுவரை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மசோதாவை, தொகுதி மறுவரை தொடர்பான இந்த மசோதாவை எதிர்க்கும் வகையில திமுக தலைவரும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நேற்றுக்கு முந்தைய நாள் தொகுதி மறுவரை தொடர்பான மசோதாவின் நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. எல்லார் வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றுங்க அப்படின்னும் அறிவித்திருந்தாரு. அதன்படி அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இதை செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு கருப்பு உடை அணிந்து சென்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் கூறியதற்கு முற்றிலும் மாறாக தொகுதி மறுவரை மசோதாவின் 4வது பிரிவு குறிப்பிடுகிறது. தொகுதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மிக சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை மந்திரி கூறுகிறார். ஆனால் இந்த மசோதா முற்றிலும் மாறுபட்ட வேறொரு கருத்தை கூறுகிறது. தற்போது நம்மிடம் உள்ள சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் 2011ஆம் ஆண்டை சேர்ந்தது. அதன்படி பார்த்தா உத்தரப்பிரதேசம் கூடுதலாக 13 தொகுதிகளை பெறும். அதே வேளையில் தமிழ்நாடு 11 தொகுதிகளை இழக்க நேரிடும். ஆனால் உள்துறை மந்திரி அவர்கள் இந்த பரிந்துரையை தொகுதி மறுவரை ஆணையம் ஏற்காவிட்டால் என்ன ஆகும்? நீங்கள் வழக்கமாக செய்வது போலவே தொகுதி மறுவரை ஆணையத்தையும் உங்கள் அதிகார பலத்தால் நசுக்க போகிறீர்களா, அல்லது தொகுதி மறுவரை ஆணையத்தின் உத்தரவுகளை கோர்ட்டில் சவால் செய்வீர்களா? தொகுதி மறுவரை ஆணையத்தால் உத்தரவுகள் வெளியிடப்பட்ட பிறகு அந்த உத்தரவுகளை எந்த ஒரு கோர்ட்டிலும் கேள்விக்குள்ளாக்க முடியாது என்று மசோதா சொல்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அக்யூரேட்டான ஒரு கணக்கை சொன்னாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு. அதாவது நமது அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படுது. தற்போது இந்த அவையில் 543 பேர் இருக்கிறாங்க, அதாவது உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் 3/2 பங்கு பெரும்பான்மை என்பது 362 ஆகும். மொத்த இடங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 816. 3/2 பங்கு பெரும்பான்மை என்பது 544. இந்த 544 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருந்து தான் ஒரு வாக்கு கூட இல்லாமல் பெற்றுவிட முடியும். இதுதான் உங்கள் திட்டம், அதனால தான் நாங்கள் இந்த மசோதாவை இவ்வளவு மூர்க்கமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருந்தாங்க. மசோதாவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 230 பேர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 3/2 பங்கு அப்படின்னா எத்தனை ஓட்டுகள் வரணும்னா 352 வந்திருக்கணும். இதில் பார்க்கும்போது 54 ஓட்டுகள் குறைவாக இருக்கு. அதனால இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடையுது. இந்த மசோதா தோல்வி அடைந்த உடனேயே பாஜகவின் எம்பிக்கள்லாம் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பதாகைகளை ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது தொடர்பாக பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கனா ரணாவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதைவிட வேதனையான ஒன்று இதற்கு முன் அவையில் நடந்ததே இல்லை. அவர்கள் பெண்களின் மன உறுதியை சிதைத்து விட்டனர். இதை ஒரு தனிப்பட்ட இழப்பாக உணர்கிறேன். எங்களுக்கு பிரதமர் மோடியின் மீது நம்பிக்கை உள்ளது. பெண்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். பிரதமர் ஒரு வெற்றிகரமான முயற்சியை மேற்கொண்டார். இருப்பினும் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் விரோத கூட்டணியும் ராகுல் காந்தியும் அவரது அணியினரும் நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டனர். இது ஒரு அவமானமாகும். அவர்கள் பெண்களின் உரிமையை மீறிய விதத்துக்காக இந்த பிரச்சனையை முழுமையாக கையாள்வதற்காக நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடவும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, இந்த மசோதாவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு. அதாவது இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக தான் பாஜக இது கொண்டு வந்திருக்கு. இதில் நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மசோதா இப்போ தோல்வி அடைந்ததுனால ஒன்றிய பாஜக அரசு அடுத்து இப்போ நடக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இந்த தொகுதி மறுவரையை செய்வாங்களா, இல்லை அடுத்ததாக இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.